வணக்கம். இன்றைய ரெயின்போ 360 கதை நேரத்தில் ஒரு நீதி கதை. பரிகாரம் அப்படின்னா உண்மையில் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் புரியாதவங்களுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கும் தேவையான ஒரு கதை. ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போகிறார். நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும்போது மாலை பொழுது இருள் கவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போது தூரத்தில் ஒரு மரத்து மேலே ஒரு விலங்கு தெரியுது. அதோட உருவம் பெருசாக இருக்கவும் அது ஒரு கொடிய விலங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அரசர் வில்லை எடுத்து அம்பை பூட்டி குறிபார்த்து அடிக்கிறாரு. ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்குது. என்னடா ஒரு மிருகத்தோட ஓலம் கேட்கும்னு எதிர்பார்த்தா ஒரு மனிதனின் சத்தம் கேட்குதுன்னு ஓடி போய் அங்கு சென்று பார்த்தால் 16 வயது பையன் ஒருத்தன் பலியாகி கிடக்கிறான். இப்படி ஒரு விபரீதம் நடந்து விட்டதே என்று பதைபதைப்புடன் அரசன் காவலாளிகளை அழைத்து இவனது பெற்றோர்கள் அருகில்தான் இருக்க வேண்டும், சென்று தேடி அழைத்து வாருங்கள்னு அனுப்பி வைக்கிறான். அவங்களும் போய் நாலா பக்கமும் தேடி பிடிச்சி பார்த்து கடைசியில் ஒரு விறகு வெட்டி தம்பதிகளை கூப்பிட்டு வரான். அவர்கள் தான் அந்த பையனோட அப்பா அம்மான்னு சொல்லி. மன்னன் அவர்களிடம் நடந்ததை கூறி, நான் வேண்டுமென்று உங்கள் மகனை கொல்லவில்லை, தவறுதலாக நடந்துவிட்டது. தூரத்திலிருந்து அம்பு எய்ததனாலும் இருட்டில் சரியாக தெளிவாக தெரியாததாலும் இது நடந்துருச்சு, என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறான். தான் சொன்னதை கேட்டு அவர்கள் சமாதானமாகவில்லை என்பதை ஊகித்து கொண்ட மன்னன் காவலர்களை அழைத்தான். 2 பெரிய தட்டு கொண்டு வந்து வைக்க சொன்னான். அவங்க முன்னாடி அந்த தட்டை கொண்டு வந்ததும் அமைச்சர்கிட்ட அதை அவங்க முன்னாடி வைக்க சொன்னான். வைக்க சொல்லி அதில் பொற்காசுகளை ஒரு தட்டில் குவிச்சான். அதில் தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள், நகை, முத்து மாலை, முத்தாரம் எல்லாத்தையும் கலட்டி வச்சான். இன்னொரு தட்டில் தான் உடைவாளை கலட்டி வச்சுட்டு, மக்களை காக்க வேண்டிய நானே தவறு செய்துவிட்டேன், என் குடிமகன் ஒருவன் உயிரிழக்க காரணமாகிவிட்டேன், அதனால் நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். பாதிக்கப்பட்ட உங்ககிட்டயே தீர்ப்பை வழங்கும் வேலையை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம், பரிகாரம் இதுதான். ஒரு தட்டில் விலையுயர்ந்த பொற்காசுகளும் ஆபரணங்களும் வச்சுருக்கேன். ஒன்று அதை எடுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க. அப்படி மன்னிக்க விருப்பம் இல்லைன்னா அந்த வாளை எடுத்து என்னை வெட்டி கொன்று உங்கள் மகனை கொன்றதற்கு பழி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். கிரீடத்தை கலட்டி மந்திரிகிட்ட கொடுத்ததோடு இல்லாமல் அந்த பெற்றோர் முன்னாடி மண்டிட்டு அமர்றான் மன்னன். உடன் வந்த காவலர்களும் மந்திரி பிரதானிகளும் பதைபதைத்து போகிறார்கள். அப்படி இந்த விறகு வெட்டி மன்னனை கொன்னுட்டா மக்களுக்கும் மகாராணியாருக்கும் என்ன பதில் சொல்லுவது என்று பதபதைச்சு போயிருக்கப்போ ஒரு சிறிய மௌனத்திற்கு பிறகு விறகு வெட்டி பேச ஆரம்பிக்கிறார். ஒன்று, நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா மன்னனை கொல்ல வேண்டும், அப்படித்தானே? நான் எதை செய்ய போகிறேன் அப்படின்னு படபடப்போட எல்லாரும் காத்திருக்கீங்க, அப்படித்தானே அப்படின்னு விறகு வெட்டி கேட்குறான். நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ அல்ல. என் மகனே போயிட்ட பிறகு இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயோ, அப்படின்னா இவன் மன்னனை கொல்ல போகிறான் போல இருக்கு என்று எல்லோரும் வெடவெடுத்து நிற்கிறாங்க. விறகு வெட்டி தொடர்றார். நீங்கள் நினைப்பது போல் நான் மன்னரை கொல்லப் போவதில்லை. அவர் அளிக்கும் பொன்பொருளையும் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. நான் விரும்பியது எதுவோ அது எனக்கு கிடைத்து விட்டது. மன்னர் தான் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அது நடந்துவிட்டது. மன்னரே மனம் வருந்தி கண்ணீர் விட்டதோடு இல்லாமல் தான் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்து விட்டார். அது ஒன்றே எனக்கு போதும்.
மன்னரை தண்டிக்கிறதுனால என் மகன் எனக்கு திரும்ப வரப்போகிறதில்ல, இந்த நாடும் நாட்டு மக்களும் ஒரு நல்ல மன்னனை இழந்து விடுவார்கள். நான் அப்படி செஞ்சேன்னா என் மகனோட ஆத்மாவே என்னை மன்னிக்காது. அதே நேரம் இந்த பொன்னையும் பொருளையும் நான் எடுத்துக்கிட்டேன்னா என் மகனோட உயிருக்கு நான் விலை பேசியதாக மாறும். அதனால் அதுவும் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தன் மனைவியை கூப்பிட்டு அவர் வழியில் போயிடுறாரு. ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு ஞானமா, இப்படி ஒரு பெருந்தன்மையா அப்படின்னு எல்லாரும் வியந்து போகிறாங்க. இந்த கதை கூறும் நீதி, அந்த மன்னன் தான் நாம் எல்லோரும். நாம் செய்யும் பாவங்கள் தான் அவர் செய்த கொலை. அந்த விறகு வெட்டி தான் இறைவன். இப்போது புரிகிறதா எப்படிப்பட்ட மனநிலையுடன் ஒருவர் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று? அப்படி செய்யும் பரிகாரங்கள் மட்டும்தான் பலிக்கும். ஒரு பரிகாரத்தை எதுக்கு செய்கிறோன்னே தெரியாமல் ஜோசியர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக போய் செய்கிறது பலனளிக்காமல் போவதற்கு முக்கிய காரணமே அதுதான். அதை ஒரு கடமையாக ஒரு செயலாக செய்கிறது. அது இன்வால்மெண்ட்டோடு எதுக்காக செய்கிறோன்றது தெரிஞ்சு செய்கிறதில்ல. பரிகாரங்கிறது ஒரு உபாயம், அவ்வளவுதான். அது இறுதியானது அல்ல. நாம் செய்கிற பரிகாரங்கள்லாம் இறைவன் ஏற்றுக்கணுங்கிற அவசியமும் அவருக்கு இல்லை. நாம் எதை நினைத்து பாவ மன்னிப்பு கேட்கிறோம், அதற்கு ஈடாக என்ன பிராயச்சித்தம் செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நாம் செய்த குற்றத்திற்கு, அதாவது பாவத்திற்கு பிராயச்சித்தமாக தான் இதை செய்கிறோம் என்பதை உணர்ந்து கடந்த கால முன்ஜென்ம பாவங்களுக்கு மனம் வருந்தி கண்ணீர் விட்டு முழுமையான ஈடுபாட்டோட ஒருவர் பரிகாரம் செய்ய வேண்டும். மேற்கூறிய கதையில் மன்னன் விறகு வெட்டி முன்பு தன்னை எப்படி ஒப்படைத்தாரோ அந்த மனநிலையில் இருந்து நீங்கள் பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், பலனளிக்கும். நன்றி, வணக்கம்.